Hello friends, welcome back to Idhu Vera Level Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்ன பால் பாக்கெட் மட்டும் தான் வந்திருக்கு, பால் வரல. சரி, இன்னைக்கு நம்ம அருமையான பால்கோவா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு பால்கோவா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம். 1 லிட்ரு ஃபுல் க்ரீம் உள்ளது பால் எடுத்திருக்கேன். இது 1/4 கப்பு ஜீனி, இது 3 ஏலக்காவை கொஞ்சம் ஜீனி போட்டு அதை பொடிச்சு வச்சுருக்கேன். இது 3 ஸ்பூன் நெய். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு அகலமான ஃபேன் எடுத்து இந்த பாலை ஊற்றிக்கணும். இந்த பால் நல்லா திக்காக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி கலக்கக்கூடாது. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா பால் கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இந்த ஓரத்தில் படுற ஆடைகளையும் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது பால்கோவாவுக்கு. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த பாலை நான் அந்த இடையில படிக்கிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டு கிண்டுனேன். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரத்தில் நீங்கள் கிளறினீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. நல்லா திக்காயிடுச்சு பால். இந்த ஓரங்களை பூரா எடுத்து விட்டுக்கணும். நல்லா திக்காக வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ மொத்தத்தில் 40 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா திக்காகி வந்திருக்கு பால். இந்த சமயத்தில் நம்ம ஜீனியை போட்டுக்குவோம். இது 1/4 கப்பு தான். இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய இனிப்பாயிடும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஜீனி போடவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கெட்டியாகிற வரைக்கும். இப்போ இந்த சமயத்தில் நல்லா திக்காகி வந்துருச்சு. முதல் இந்த 1 ஸ்பூனை போட்டு கிண்டுவோம். இன்னொரு ஸ்பூன் நெய் போட்டு கிண்டிக்கலாம். அப்போ தான் இது நெய் போடுறது அடியில் ஒட்டாமல் வர்றதுக்காண்டி இன்னொரு ஸ்பூனு. அவ்வளோதான். நம்ம இப்போ மொத்தத்தில் 3 ஸ்பூன் நெய் போட்டு கிண்டியிருக்கோம். இப்போ ஏலக்காய் போட்டுக்குவோம். அவ்வளோதான், இந்த பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 50 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம வீட்டிலையே செஞ்சால் நல்லா பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். கடையில் செய்கிறதெல்லாம் மாவு கலந்து தான் செய்வாங்க. இப்போ சூப்பரான சுவையான பால்கோவா தயாராகிடுச்சு.